வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதை நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி புகழாரம். உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் தமிழ் கற்கும் மக்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருவதாகவும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரை. மகளிர் உலக ராபிட் சாம்பியன்ஷிப் வென்ற இந்திய வீராங்கனை கேனூரு ஹம்பிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 2வது முறையாக உலக ராபிட் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற ஒரே இந்தியர் என்ற நம்ப முடியாத சாதனை என படைத்திருப்பதாக பாராட்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவுக்கு நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் அழைப்பு. தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தூத்துக்குடியில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கும் ஐயன் திருவள்ளூர் சிலைக்கும் இடையே புதிதாக கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. நல்லக்கண்ணு குறித்த 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் என்ற கவிதை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர். பொது உடைமை திராவிடம் தமிழ் தேசிய இயக்கம் ஒன்றாக இணைந்து விழா எடுக்கும் வாய்ப்பு நல்லக்கண்ணுவுக்கு கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. வாழ்த்த வரவில்லை, வாழ்த்து பெற வந்துள்ளேன் என்றும் முதலமைச்சர் நிகழ்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கும் வகையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நூதன போராட்டம். ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் பொறித்த பதாகைகளை ஏந்தி நின்ற அதிமுகவினர். சென்னை ராயப்பேட்டை வணிக வளாகத்தில் அதிமுகவினர் நடத்திய யார் அந்த சார் போராட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு. ஒரு சாமானியனை பாதிக்கும் பிரச்சனைகளில் தனி மனித அரசில் ஒருபோதும் இருக்க முடியாது என்றும் இந்த பிரச்சனையை எழுப்பி முக்கியமான கேள்வியை கேட்ட அதிமுக ஐடி பிரிவுக்கு பாராட்டு என்றும் கருத்து. தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலையின் கோபத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. தவறு செய்பவர்களை தான் அவர் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்றும் சீமான் கருத்து. ஜனநாயக கட்சியான பாமகவின் உட்கட்சி பிரச்சனை குறித்து வேறு யாரும் பேச வேண்டாம். அன்புமணி பேட்டி. கட்சியில் காரசாரமான விவாதம் நடப்பது சகஜம்தான் என்றும் விளக்கம். நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த கோபத்தை பார்த்துதான் இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்திருக்கு. அதுங்க எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சி. சார், இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதுக்கு நீங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசுறோம். பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது குறித்து
நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். பேரிடர் பாதிப்புக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசு செலவழித்துள்ளதால் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக பேச்சு. இந்த பொங்கல் தொகுப்பில் கடந்த ஆண்டுகள்லாம் நிதி வழங்கப்பட்டது, இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை. அந்த விஷயத்தை குறித்து ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி பொங்கல் தொகுப்பில் இந்த ஆண்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதேபோல் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் அதற்கான ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. 249.76 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. பாமகவின் முக்கிய அலுவலகமாக தைலாபுரம் தோட்டமே இருக்கும் என ராமதாஸ் வலியுறுத்தல் என தகவல். பனையூரில் புதிய அலுவலகம் திறந்துள்ளதாக அன்புமணி கூறிய நிலையில் ராமதாஸ் வலியுறுத்தல். ராமதாஸ் உடனான சந்திப்பில் கட்சி வளர்ச்சி பணிகள் 2026 ஆண்டு தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக அன்புமணி பேட்டி. முகுந்தன் குறித்த கேள்விக்கு பதில் அளிப்பதை தவிர்த்தார். மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் குழுவாக விவாதித்தோம். அம்பேத்கர் விவகாரத்தில் போராடிய திருமாவளவன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஏன் போராடவில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. அம்பேத்கர் பிறந்த இடம், மறைந்த இடம், லண்டனில் படித்த இடம், மும்பையில் இருந்த இடம் அனைத்தையும் வாங்கி நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது என்று பேட்டி. தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு அதை பாரத் ரத்னா விருதை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். அது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் டெல்லியில் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் படித்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்த இடம், இதை எல்லா இடத்தையும் வாங்கி அதை மெமோரியல்ஸ், பஞ்சதீர்த் என்று சொல்லக்கூடிய மெமோரியல்ஸ் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி என்பதை திருமாவளவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக திருமாவளவன் வைத்திருந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கூற்றோடு அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் கணவன், மனைவி உட்பட 2 பேர் உயிரிழப்பு, 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டல் அறையில் சடலமாக கிடந்த மலையாள திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடிகர் திலீப் சங்கர். சீரியல் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து ஹோட்டல் அறைக்கு சென்றவர் 2 நாட்களாகியும் திரும்பாத நிலையில் உயிரிழந்து கிடந்ததாக தகவல். திருச்சி விமான நிலையத்தில் பிடிபட்ட 2447 எண்ணிக்கையிலான உயிருள்ள ஆமைகள். கோலாலம்பூரில் இருந்து கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி 9ஆம் தேதி முதல் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு. 2,21,00,000 அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பயனடைவார்கள் என தகவல். மின் ஒளியில் ஜொலிக்கும் பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலம். ஆர்வத்துடன் வந்து செல்ஃபி எடுக்கும் பொதுமக்கள்.
பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்திய 70வது தேர்வின் போது முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு. மறுதேர்வு நடத்துமாறு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை வலியுறுத்தி தேர்வு எழுதியவர்கள் போராட்டம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேரில் ஆழ்துளை கிணறு தோண்டும் போது பீரிட்டு பாய்ந்த தண்ணீர். ஜெய்சல்மேர் பாலைவன பகுதியில் இருந்ததாக கூறப்படும் சரஸ்வதி நதி நீராக இருக்கலாம் என தகவல். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திறக்கப்பட உள்ள நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கி சோதனை. தரையிறங்கிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு தண்ணீர் பீச்சி வரவேற்பு. நூற்று 75 பயணிகள் 6 பணியாளர்கள் சென்ற ஜெஜு ஏர் விமானத்தில் இருந்து இதுவரை 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்பு. 85 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் விமானத்தில் இருந்த 179 பேரும் இறந்திருக்கலாம் என அதிகாரிகள் அச்சம். தென் கொரியாவில் விபத்தில் சிக்கி தீப்பிடித்த விமானத்தில் இருந்து 2 கருப்பு பெட்டிகள் மீட்பு. தரவுகளை ஆய்வு செய்த பிறகே விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என விமான நிலைய அதிகாரிகள் தகவல். தென் கொரியாவின் ஜெஜு ஏர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்ட விமான நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி. காரணம் எதுவாக இருந்தாலும் விபத்துக்கான முழு பொறுப்பையும் ஏற்பதாக அறிக்கை. தொழில்நுட்ப திறன் வாய்ந்த பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையில் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கும் H-1B விசா முறைக்கு ட்ரம்ப் ஆதரவு. திறமையானவர்கள் அமெரிக்காவுக்காக உழைக்க H-1B விசா முறை அவசியம் என்ற எலன் மஸ்கின் கருத்துக்கு ட்ரம்ப் ஆதரவு. ஒடிசாவின் ரூர்கேலா நகரில் தொடங்கிய 6வது ஹாக்கி இந்திய லீக் போட்டி. IPL பாணியில் நடைபெறும் ஹாக்கி தொடரில் டெல்லி, தமிழ்நாடு உட்பட 8 மாநில அணிகள் பங்கேற்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வருகிற 4ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 4வது நாளில் 3 கேட்சுகளை தவறவிட்ட யஷ்வி ஜெய்ஸ்வால். அடுத்தடுத்து கேட்சுகளை தவறவிட்டதால் கோபமடைந்த கேப்டன் ரோஹித் சர்மா. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஷையத் கிர்மானியின் ஸ்டம்ப் சுயசரிதை புத்தகம் வெளியீடு. பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கேப்டன்கள் கபில் தேவ், ராகுல் டிராவிட் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இனி விரிவான செய்திகளை காணலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.